ஹாய் மக்களே, லெஃப்ட் ஓவர் பரோட்டா வச்சு வீட்டிலே கொத்து பரோட்டா செய்யறது எப்படின்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். அப்படியே நம்ம போகிற வழியில் இன்க்ரீடியன்ஸை அள்ளி போட்டுன்னு போயிடலாம். 3 வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 4 பரோட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மெத்தட்குள்ளே போகலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையே போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வந்து நல்லா சாட்டிஃபை ஆகணும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பரோட்டா வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொத்து பரோட்டா வந்து இதுதான் இதோட அல்டிமேட் சீக்ரெட். ஆக்சுவலி நீங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக வந்து உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உடனேவே வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது வந்து அந்த பிங்க்காக மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை செகண்டாக உள்ளார வந்து இறக்கணும். இறக்குனதுக்கப்புறமா அதுவும் நல்லா வந்து வதங்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகேவா மக்களே? இப்போது இது கூட வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சில்லி பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு இப்போயே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு வதக்கிவிடுங்க. அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது நம்ம தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பரோட்டா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை பொறுத்து. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இது வந்து கொதிக்க விடணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சால்னா இல்லை, அதனால நம்மளே சால்னா வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பரோட்டாவை வந்து இறக்க போகிறோம். பரோட்டாவை இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டாவை இது லாஸ்ட்டு பரோட்டா வந்து இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. அதை வந்து சிம்மிலே வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எக்கு போட்டு பிடிக்குன்னா நீங்கள் எக்கு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. பாய். தேங்க்யூ.